கர்த்தருக்கு உண்மையா இருந்தா ஏற்ற வேலையில அதனால் ராகுகாலம் எமுகண்டம் கிடையாது. அவர் நமக்கு எதை கொடுக்கலாம் என்று அனுமதித்து இருக்கிறாங்களோ, இன்னைக்கு அரசாங்கம் செய்து எதை மக்களுக்கு செய்ய வேண்டும் அனௌன்ஸ் பண்றாங்க, இது செய்யப்படும், அவ்வளவுதான். ஆனால் தேவனாகிய கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு வெளிப்படுத்துவார், நிச்சயம் நடக்கும், தோர்ந்து போவார், நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் முடிவு உண்டு. சரி ஆண்டவரே நீங்க சொல்லிட்டு அப்படியும் எதுவுமே முடிக்காம நான் இந்த பூமியில என்ன சாதிக்க போறேன், ஒன்று எவ்வளவு நாள் இருப்பேன், அதுவும் சந்தேகம். அப்ப எல்லாத்துக்கும் உரியவர் அவரு, அவர்கிட்டயே விட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு கேட்டு நடக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு அதுதான் நிறைய வீடுகளில நடந்து கொண்டு இருக்கிறது. என்னது, திருமணம் ஆகி குடும்பம் நடக்கிறது, அவங்களுக்கு இவருக்கும் சண்டை, பேச்சுவார்த்தை இல்லை, உடன்பாடு இல்லை, நம்பிக்கை இல்லை, அந்த உண்மை இல்லை. நிறைய குடும்பம் உலகத்தில் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தரை உண்மையாக நம்புகிறவர்களுக்கு அவைகளிலிருந்து விடுதலை ஆண்டவர் வேறு பிரித்து இருக்கிறார். இதெல்லாம் நீங்க யோசிச்சு கிறிஸ்துக்குள்ள இப்படி இருந்தா தான் பரலோகராஜ்யம் போவதற்காவது நமக்கு வாய்ப்பு இருக்கு. அன்பு சகோதரர் சொல்லுவார், சீமான், வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாம போயிடும். கர்த்தர் சொல்லும்படி கேட்டு நடந்த நிச்சயம் வாய்ப்பு